ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு டே 3 ஹிந்தி கிளாஸ்ல இருக்கோம். 10 டேஸ்க்கு 10 ஹிந்தி கிளாஸஸ் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டே 1 அண்ட் டே 2 கிளாஸஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க மறக்காம போய் பாருங்க. இந்த 10 கிளாஸஸும் நீங்க ஹிந்தி பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஹிந்தில எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த பிரசன்ட் கண்டினியூஸ்ல பேசுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். சில ஃபார்முலாஸ் நம்ம படிக்கணும். அதை தாண்டி நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸும் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் பாருங்க. இது நம்ம டே 2 வீடியோ லாஸ்ட் வீடியோலயும் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரு சென்டென்ஸோட ஆரம்பம் என்னவா இருந்தா, முடிவு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது. பிரசன்ட்லயும், பிரசன்ட் கன்டினியூஸ்லயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்ப ஆரம்பத்துல ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தோட ஆரம்பத்துல மே அதாவது நான் அப்படின்ற வார்த்தை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஹிந்தில நீங்க ஹூம் அப்படின்னு தான் முடிக்கணும். மே அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஹூம் அப்படின்னு முடிக்கணும். நீ அதாவது அதுக்கான ஹிந்தி வார்த்தை தும். தும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஹோ அப்படின்னு முடிக்கணும். தும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஹோ அப்படின்னு முடிக்கணும். மித்த எந்த வார்த்தை வந்தாலும் நீங்க ஹே போட்டு முடிச்சுக்கலாம். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான கண்டிஷன். ஸோ ஸ்டார்ட்டிங் அண்ட் எண்டிங் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து என்னவா இருந்தா என்னவா முடியும். இத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது, ஒரு சென்டென்ஸோட நடுவுல யூஸ் பண்ற அ ஒரு வினைச்சொல். அதாவது என்ன செயல் செய்றோம் அந்த இடத்துல அப்படிங்கிறத பிரசன்ட் கன்டினியூயஸ்ல சொல்லும்போது எப்படி சொல்லணும்னு பார்க்க போறோம். இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, ஒரு சென்டென்ஸ்ல வர வெர்ப் அதாவது வினைச்சொல் கூட ரஹா அப்படின்னு சேர்த்துக்கணும். ஸ்டார்ட்டிங், எண்டிங் பத்தி கவலைப்படாதீங்க. இது போன கண்டிஷன்ல நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸ்டார்ட்டிங், எண்டிங் அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவுல இருக்கிற அந்த செயல் கூட ரஹா அப்படின்னு சேர்த்துக்கணும். எப்போ ரஹான்னு சேர்க்கணும்? அது வந்து ஒரு பையனால பேசப்பட்டாலோ, இல்ல ஒரு பையன பத்தி அந்த சென்டென்ஸ் பேசினாலோ, நம்ம ரஹான்னு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். मैं आ रहा हूँ. मैं आ रहा हूँ. இதுக்கு அதாவது இந்த ஹிந்தி சென்டென்ஸ்க்கு தமிழ்ல அர்த்தம் நான் வந்து கொண்டு இருக்கிறேன். இது ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கு. ஓகேங்களா? அது நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் அப்படின்ற நான் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தில மே, வர்றதுக்கு ஆ, வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆ ரஹா ஹூம். பாருங்க ரஹா ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு பையன் சொல்றது. ஒரு ஒரு மேல் சொல்றது. அதனால रहा हूँ அப்படின்னு சேர்த்திருக்கோம். नेक्स्ट एग्जाम्पल, मैं सुन रहा हूँ. मैं सुन रहा हूँ. நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஸோ கேட்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தில சுன், ரஹா சேர்த்துருக்கோம்னா அது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக. அதுவும் ஒரு பையன், ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு மேல் சொல்றாரு அப்படின்றனால அத ரஹான்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த 2 சென்டென்ஸ்லயுமே வந்திருக்கு. அதாவது மே அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஹூ அப்படின்னு எண்ட் ஆகுது. கவனிச்சுக்கோங்க. அடுத்த சென்டென்ஸ், வஹ் சீக் ரஹா ஹை. அவன் கற்றுக்கொண்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து வஹ், கத்துக்கிறதுக்கு வந்து சீக், கற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் இந்த நேரத்துல அதுதான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ரஹா ஹே. இதுவும் பாருங்க ஒரு பையன பத்தி பேசுறனால ரஹா யூஸ் பண்றோம். அண்ட் மை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகல. மே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகல. அதனால ஹேன்னு முடிச்சிருக்கோம். வஹ்ன்னு ஸ்டார்ட் ஆகறனால ஹே அப்படின்னு முடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 2யும் அப்ளை பண்ணி இந்த சென்டென்சஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அடுத்த ஃபார்முலா பாருங்க. போன ஃபார்முலால ஒரு பையன் பேசினா அது எப்படி பேசணும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒரு மேல் பேசினா. இப்போ ஒரு ஃபீமேல் பேசினா எப்படி பேசணும்? அதே வேர்ப். என்ன வேர்ப், என்ன செயல் செய்றோமோ அந்த செயலோட வார்த்தையோட சேர்த்து ரஹி அப்படின்னு சேர்த்துக்கணும். அங்க அங்க வந்து மேல் பேசுறனால ரஹா அப்படின்னு சொன்னாங்க. இங்க ஃபீமேல் பேசுறனால ரஹி அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். அதே எக்ஸாம்பிள்ஸ் இங்கேயும் பார்க்க போறோம். ஆனா இங்கே வந்து ஒரு ஒரு பொண்ணு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அங்க பையன் சொன்ன மாதி பார்த்தோம். இங்க ஒரு பொண்ணு சொல்ற மாதி எப்படி சொல்லலாம்? मैं आ रही हूँ.
ஓகேங்களா? मैं आ रही हूँ. பையன் சொல்றதா இருந்தா मैं आ रहा हूँ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இதுக்கு ஹிந்தில मैं सुन रही हूँ. அங்க பையன் சொல்றதா இருந்தா मैं सुन रहा हूँ. பொண்ணு சொல்றனால मैं सुन रही हूँ. அடுத்தது அவள் கற்றுக்கொண்டு இருக்கிறாள். ஸோ அவளுக்கு வந்து வஹ், கற்றுக்கொண்டு கத்துக்கிறதுக்கு வந்து சீக், ரஹி ஹே அப்படிங்கிறது எதுக்கு சொல்றோம்? அவ பொண்ணுங்கிறனால. ஸோ வஹ் சீக் ரஹி ஹே. இப்ப நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. அந்த வேர்போட ரஹே சேர்க்கிற மாதிரி இருக்கு. ஸோ வேர்புங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன செயல் செய்றோமோ அந்த செயலுக்கான வார்த்தை பிளஸ் ரஹே. எப்போ ரஹே ஆட் பண்ணணும்? இப்போ ஒரு அ பையன பத்தி பேசுறப்போ ரஹா சொன்னோம். கரெக்ட்டுங்களா? இதே ஒரு பெரியவர பத்தி, நம்மளோட வயசுல மூத்தவங்கள பத்தி சொல்றோம். அந்த சென்டென்ஸ்ல வந்து அவங்கள குறிப்பிடுறோம் அப்டின்னா, அந்த இடத்துல ரஹே போடணும். ஸோ ஆண்கள் பத்தி பேசுறப்ப மட்டும் இந்த 2 ஃபார்முலா அப்ளை ஆகும். ஒண்ணு என்னது? அவங்க நம்ம ஏஜ், நம்மளோட சின்ன பசங்க, இல்ல மரியாதை இல்லாம பேசணும் அப்டின்னா, அது ரஹா அப்டின்னு சொல்லிக்கலாம். அந்த வினைச்சொல்லோட ரஹா ஆட் பண்ணிக்கலாம். இதே நம்மளோட பெரியவங்க, நம்மளுக்கு கொஞ்சம் மரியாதை குடுத்து பேசணும் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து நீங்க வேர்போட ரஹே தான் ஆட் பண்ணணும். இது இல்லாம இன்னொரு நேரத்திலயும் நீங்க வேர்போட ரஹே ஆட் பண்ற மாரி வரும். அது எப்போன்னா, நெறைய பேர பத்தி பேசுறம்போது ரஹே ஆட் பண்ணணும். அதாவது மோர் தேன் 1 பெர்சன் ப்ளூரல் பத்தி பேசும்போது ரஹே நீங்க ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுக்கு கிளியரா புரியும். அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ நெறைய பேர சொல்றோம். ஓகேங்களா? ஒரு 5, 6 பேரு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா, வே அவர்கள் அப்படிங்கிறதுக்கு வே ஆ ரஹே ஹே. வே ஆ ரஹே. இதுக்கு இங்க வந்து ஏன் ரஹே யூஸ் பண்றோம்? நெறைய பேர பத்தி ஒரே சென்டென்ஸ்ல நம்ம பேசுறோம். ஸோ ரஹே யூஸ் பண்றோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் பேரு. ஸோ மோர் தேன் 1 பெர்சன். அதனால ரஹே தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹிந்தில பாருங்க, நாங்கள்க்கு ஹிந்தில ஹம், கேட்கிறதுக்கு சுன், ரஹே ஹே. ஹம் சுன் ரஹே ஹே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அப்பா கற்றுக்கொண்டு இருக்கிறார். இதுக்கு ஹிந்தில பிதாஜி சீக் ரஹே ஹே. பாருங்க, நம்மளோட பெரியவங்க ஆ ஆண் பால்ல வந்து பெரியவங்களா, சின்னவங்களான்றத பொறுத்து தான் ரஹாவா, ரஹேவா அப்படின்னு முடிவாகும். ஸோ இவங்க பெரியவங்க, மரியாதை குடுக்கணும் அப்படின்றதுனால ரஹே போடுறோம். இதே பெண் பால்ன்னு வந்துருச்சுன்னா, நீங்க அத பத்தி யோசிக்கவே தேவையில்ல. ரஹீ மட்டும் தான். ஓகேங்களா? ஆண் பாலுக்கு மட்டும் தான் அது மேலா இருந்தா மட்டும் தான் நீங்க ரஹா போடணுமா, இல்ல ரஹே போடணுமா அப்படின்னு யோசிச்சு பேசணும். ஸோ இந்த சென்டென்ஸ்ல பிதாஜி சீக் ரஹே ஹே. இப்போ நீங்க பேசிக்கா ஃபார்முலாவும், கண்டிஷனும் படிச்சுட்டீங்க. இப்போ நம்ம டெய்லி யூஸ்ல இந்த பிரசன்ட் கன்டினியூயஸ் சென்டென்சஸ் எப்படியெல்லாம் உதவுது? அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐம் கம்மிங் ஃப்ரம் மதுரை. நான் மதுரையிலிருந்து வருகிறேன். இல்ல வந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதும் அர்த்தம் தான். ஹிந்தில எப்படி சொல்லலாம்? நான் அப்படிங்கிறதுக்கு மே, மதுரை அப்படின்னா மதுரை, மதுரையில் இருந்து அப்படிங்கிறதுக்கு சே. ஓகேங்களா? அங்க இருந்து அப்படிங்கிறதுக்கு சே, மதுரை சே. வர்றதுக்கு ஆ, ரஹா ஹூம் அப்படின்னு யார் சொல்லுவா? ஒரு ஆண் சொல்லுவாங்க. மே மதுரை சே ஆ ரஹா ஹூம். இதே ஒரு பெண் சொல்றதா இருந்தா, மே மதுரை சே ஆ ரஹி ஹூம். அடுத்தது, ஐ அம் கம்மிங் இன் 2 மினிட்ஸ். நான் 2 நிமிஷத்துல வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு நம்ம ஹிந்தில எப்படி சொல்லலாம்? ஐ, நான் அப்படிங்கிறதுக்கு மே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 2 அப்படின்றதுக்கு தோ, மினிட் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில மினிட். 2 மினிட்ஸ்ல அந்த க்கு வந்து மே. ஓகேங்களா? மே 2 மினிட் மே ஆ ரஹா ஹூம். நான் 2 நிமிஷத்துல வந்துருவேன், வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு, இது ஒரு ரஹா வந்துச்சுன்னா ஒரு ஆண் சொல்றாங்க. ஸோ ஒரு பெண் சொல்றாங்க அப்படின்னா, "मैं 2 मिनट में आ रही हूँ" அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ அம் கம்மிங் பை பஸ். நான் பஸ்ல வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இது நம்ம தினம் யூஸ் பண்றது தானே. நம்ம எந்த பேருந்துல வரோமா, இல்ல எப்படி வரோம்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னா, ஐ அம் கம்மிங் பை பஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு ஹிந்தில
मैं बस से आ रहा हूँ. இது வந்து ஒரு பையன், ஒரு ஆண் சொல்றாரு. இதே ஒரு பெண் சொல்றாங்கன்னா, मैं बस से आ रही हूँ. இங்க ஆ அப்படிங்கிறது தான் வெர்ப். அதாவது வருவது. இதுதான் இங்க வெர்ப். டே 1 கிளாஸ்ல உங்களுக்கு எல்லா வெர்ப்ஸும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அத போய் மறக்காம படிச்சுட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ அம் டூயிங் எம்பிஏ. நான் எம்பிஏ செய்து கொண்டிருக்கிறேன். நான் எம்பிஏ பண்றேங்க அப்படின்னு சொல்லணும்னா, मैं एमबीए कर रहा हूँ. கர்ன்றது செய்றது. ரஹாங்கிறது ஒரு ஆண் சொல்றனால அப்படி சொல்லியிருக்கோம். இதே ஒரு பெண் வந்து நான் எம்பிஏ பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, मैं एमबीए कर रही हूँ அப்படின்னு சொல்லணும். திரும்ப பாருங்க. मैं एमबीए कर रहा हूँ. मैं एमबीए कर रही हूँ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ அம் சென்டிங் அன் இமெயில். நான் ஒரு இமெயில் அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஸோ இதுவும் நம்ம டெய்லி சொல்ற மாதிரி தான் இருக்கு. நான் இமெயில் அனுப்பிச்சிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத இப்படின்லாம் சொல்லும்போது, ஹிந்தியில எப்படி சொல்லலாம்? மே ஏக் இமெயில் பேஜ் ரஹா ஹூம். பேஜ் அப்படிங்கிறது சென்ட், ரஹா ஹூம் அப்படிங்கிறது பையன் சொல்றனால. ஸோ மே ஏக் இமெயில் பேஜ் ரஹா ஹூம். ஆண் சொல்றாரு. பெண் சொல்றாங்கன்னா, மே ஏக் இமெயில் பேஜ் ரஹி ஹூம். ஓகேங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். வி ஆர் கோயிங். நாங்க போய்க்கொண்டு இருக்கிறோம். ஹிந்தில எப்படி சொல்லலாம்னா, ஹம் ஜா ரஹே ஹே. நல்லா நோட் பண்ணுங்க. ரஹே. ஸோ ஏன் ரஹே யூஸ் பண்றோம்? நாங்கள்னு இருக்கு. ஸோ என்னோட சேர்த்து இன்னும் ஒரு 10 பேரு. அதனால மோர் தேன் ஒன் பெர்சன்னு சொல்றனால ரஹே அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸோ நாங்கன்னு சொல்லணும்னா ஹிந்தில ஹம். போகிறதுக்கு ஜா. हम जा रहे हैं. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டைம் இஸ் ரன்னிங். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான். ஸோ நேரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில சமய். சமய். ரன்னிங் அப்படிங்கிறது தௌட். ஐ மீன் ரன் அப்படிங்கிறது தௌடு. அந்த ஐஎன்ஜிக்கு தான் நம்ம ரஹா போடுறது. அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க. சமய் தௌட் ரஹா ஹே. समय दौड़ रहा है. அடுத்தது வாட் ஆர் யூ சீயிங்? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறோம். ஸோ நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்கன்ற வார்த்தைக்கு ஆப், என்னங்கிறதுக்கு கியா, பார்க்கிறதுக்கு வந்து ஹிந்தியில தேக்கு, பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும்னா ரஹே ஹே. ஸோ ரஹே யூஸ் பண்ணியிருக்கோம் பார்க்குறீங்களா? ஸோ ஏன்னா நம்ம யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இல்லை மரியாதையா பேசணுன்ற நினைக்கிற இடத்துல வந்து ரஹே அப்படின்னு சொல்லலாம். ஆப் கியா தேக் ரஹே ஹே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கிராண்ட்பா இஸ் ஸ்லீப்பிங். தாத்தா தூங்கி கொண்டிருக்கிறார். ஸோ இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? தாத்தாக்கு தாதா, தூங்குறதுக்கு சோ. அவர் வந்து பெரியவர்ன்றனால ரஹே யூஸ் பண்றோம். தாதா சோ ரஹே ஹே. தாதா சோ ரஹே ஹே. நெக்ஸ்ட் ஒன் மாம் இஸ் ஹியரிங் சாங்ஸ். அம்மா பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஸோ இதுக்கு ஹிந்தியில அம்மா, அம்மாக்கு வந்து ஹிந்தியில மா. மா கானே சுன் ரஹி ஹே. பாட்டு அப்படின்னா கானா. நிறைய பாடல்கள் அப்படிங்கறனால கானே. கேட்கறதுக்கு சுன். ரஹி நான் சொன்னேன் இல்லையா? ஃபீமேல்னு வந்துட்டாலே பெரியவங்களா, சின்னவங்களான்னு பார்க்க தேவையில்ல. ரஹி மட்டும்தான். அப்புறம் ஹே போட்டு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்றோம். மா கானே சுன் ரஹி ஹே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யுவர் சன் இஸ் கிரையிங். உங்கள் பையன் அழுது கொண்டிருக்கிறான். இந்த விஷயத்த ஒருத்தவங்கள கூப்பிட்டு ஹிந்தியில சொல்லணும்னா எப்படி சொல்ல போறோம்? ஆப்கா பேட்டா, உங்களுடைய பையன். கிரைக்கு வந்து ஹிந்தியில ரோ. ரோ ரஹா ஹே. ஸோ பையன்னா சின்ன பையன் தானே. ஸோ ரஹா யூஸ் பண்ணிக்கிறோம். ஆப்கா பேட்டா ரோ ரஹா ஹே. ஸோ அவ்வளோதாங்க. நாம இன்னைக்கு பார்க்க வேண்டிய கான்செப்ட் ஓவர். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த ஃபார்முலா கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய வேர்ப்ஸ் வந்து கற்றுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்களா ஈஸியாக ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடலாம். நாம இன்னைக்கு படிச்ச சென்டென்சஸ் எல்லாத்தையும் சத்தமா நீங்க சொல்லி சொல்லி பாருங்க. அப்புறம் உங்களோட ஓன் சென்டென்சஸ் நீங்க மேக் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.